வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் திராட்சை ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. இப்போ நம்ம திராட்சை ஜூஸை வடிகட்டாமல் சர்க்கரை சேர்க்காமல் அப்படியே குடிக்கிறது தான் முழுமையான பலனை நமக்கு கொடுக்கும். கடைகளில் விற்கப்படக்கூடிய பாக்கெட் ஜூஸ்களில் சர்க்கரை மற்றும் பதப்படுத்திகள், இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலந்துருக்கிறதால வீட்டில் புதிய பழங்களை கொண்டு தயாரித்து நீங்கள் திராட்சை ஜூஸ் எடுத்துக்கிறது அப்படின்றது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். நீரிழிவு நோயாளிகள் மட்டும் மருத்துவரினுடைய ஆலோசனையின் பேரில் இதை எடுத்துக்கொள்ளணும். அதாவது உங்களுடைய பிளட்டில் சுகருடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குன்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்வது நல்லது. இப்போ இந்த திராட்சை ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகள், அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்முடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி, வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதுங்க திராட்சை. ஸோ திராட்சை ஜூஸில் பார்த்தீங்கன்னா ரெஸ்வெட்ரால் மற்றும் ஃப்ளவனாய்டுகள் போன்ற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குங்க. இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய ரத்த நாளங்களை விரிவடைய செஞ்சு, அதாவது அந்த பிளட் வெசல்ஸில் இருக்கக்கூடிய இருக்குங்களை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிபி அப்படின்ற பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தமெல்லாம் உங்களுக்கு இருக்காது. குறிப்பாக எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த நாளங்களில் படிந்துடக்கூடிய கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைத்து உங்களுக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ளுது. அப்போ ஹெச்டிஎல் அப்படின்ற நல்ல கொழுப்பு மட்டுமே இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை மட்டுமே பாதுகாக்குது. இதனால் ரத்த உறைவு ஏற்படுவதை தடுத்து கொண்டு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய மாரடைப்பு, ஸ்ட்ரோக் அப்படின்ற பக்கவாதம், இந்த மாதிரி இதயம் தொடர்பான பல்வேறு விதமான பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கு குணப்படுத்திக் கொள்வதற்கு எல்லாமே திராட்சை ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கக்கூடியதுங்க. இம்யூனிட்டியை பூஸ்டர் பண்ணக்கூடியது திராட்சை ஜூஸ். ஸோ இதுக்கு காரணம் திராட்சை ஜூஸில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் விட்டமின் ஏ கணிசமான அளவில் இருக்குது. அதாவது போதுமான அளவுக்கு நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய அளவுக்கு இருக்குது. ஸோ இதனால் உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தி, அதாவது அந்த ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டத்தையுமே நம்ம ஸ்ட்ராங் பண்ணி சளி, இருமல் மற்றும் தொற்று நோய்களுக்கு எதிராக போராடுவதற்கு அது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுக்கு காரணமாக நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய ரத்த வெள்ளை அணுக்கள், அந்த ஒயிட் பிளட் செல்ஸோடைய உற்பத்தியை அதிகரித்து உடலை நோய் நொடிகள்லேருந்து நமக்கு பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் அந்த ரத்த வெள்ளை அணுக்கள் நமக்கு குறைவில்லாமல் ரத்த வெள்ளை அணுக்கள் அதிகரிக்கப்படும் போது நோய் எதிர்ப்பு சக்தி திறன் நமக்கு அதிகரிக்கும். இதன் மூலமாக நமக்கும் எந்த நோயும் சாதாரணமாக ஏற்படாது. புதுசாக நமக்கு ஒரு கிருமியினுடைய நோய் தாக்கம் ஏற்படுதுன்னா அந்த நோயுமே நம்ம வராமல் தடுத்து உடலமைப்பை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்வதற்கு திராட்சை ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். செரிமானத்தை சீராக்கக்கூடியதுங்க திராட்சை ஜூஸ். டைஜஸ்டிவ் ஹெல்த் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா திராட்சை ஜூஸில் இருக்கக்கூடிய இயற்கை அமிலங்கள் மற்றும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து குடல் ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்துது. ஸோ இது ஒரு சிறந்த இயற்கை மலமிளக்கியாக நேச்சுரல் லேக்டாக்டிஸ் உங்களுக்கு செயல்படுது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்கலாம் தினமும் ஒரு டம்ளர் திராட்சை ஜூஸ் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். வயிற்று உப்புசம் மற்றும் அஜீரண கோளாறுகள் எல்லாத்தையுமே இது உங்களுக்கு குணமாக்கிடும். ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகள்லேருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை உங்களுடைய குடல்கள்லேருந்து வெளியேற்றி ஒட்டுமொத்த செரிமானம் எல்லாத்தையுமே வலுவாக பராமரித்துக் கொள்ளணும். அப்படின்னா நீர் சத்தும் நார் சத்தும் இயற்கை அமிலங்களும் என்சைம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உணவு செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கிறதுக்கு வேண்டிய அமிலங்களும் கொண்டிருக்கக்கூடிய திராட்சை ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. இளமையான மற்றும் பொலிவான சருமம் பெறுவதற்கு, ஸ்கின் கேருக்கு திராட்சை ஜூஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். திராட்சை ஜூஸ் சருமத்திற்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான காரணம் திராட்சை ஜூஸில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வயதான தோட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை எதிர்த்து போராடி அதை அழித்து விடும். இதனால் நம்மளுடைய முகத்தில் சுருக்கங்கள் விழுவது தடுக்கப்பட்டு இளமையான ஒரு தோற்றம் நமக்கு நீடிக்க ஆரம்பிக்கும். ரத்தத்தை சுத்திகரித்து முகப்பொருட்கள் வருவதை குறைக்கிறதோடு சருமத்திற்கு இயற்கை பொலிவு, அதாவது க்ளோவிங்கான ஸ்கின்னை உங்களுக்கு நேச்சுரலாகவே கொடுக்கும். இதனால் முகப்பொருட்கள், கண் கருவலியங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு முறைவிடுந்த சருமம் எல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை நமக்கு கோலோஜன் உற்பத்தியை மேம்படுத்தி திராட்சை ஜூஸ் நமக்கு கொடுக்கும். புற்றுநோயை தடுப்பு பண்புகள் பெறுவதற்காக, புற்றுநோயை எதிர்த்து போராடுவதற்கெல்லாமே திராட்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் திராட்சை ஜூஸில் அதிகமாகவே இருக்குது. திராட்சையினுடைய தோல் மற்றும் விதைகள் இருக்கக்கூடிய ரெஸ்வெட்ரால் புற்றுநோய் செல்கள் உருவாவதையும் அது உடலில் பரவுவதையும் தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது அப்படின்றத ரிசர்ச்சில் குறிப்பிடுறாங்க. குறிப்பாக மார்பக புற்றுநோய், குடல் புற்றுநோய் மற்றும் புரோஸ்டேட் புற்றுநோயினுடைய அபாயத்தை குறைக்கிறதுக்குமே திராட்சை ஜூஸ் உதவிகரமாக தான் இருக்கும். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவல்களால் ஏற்படக்கூடிய
பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு இருக்கக்கூடாது, அந்த செல் பரவலையுமே தடுத்து நிறுத்தி கொள்ளணும் அப்படின்னாலுமே திராட்சை ஜூஸ் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. நம்மளுடைய சிறுநீரக ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நம்ம திராட்சை ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. திராட்சை ஜூஸ் வந்து உடலில் இருக்கக்கூடிய யூரிக் அமிலம், யூரிக் ஆசிட்டோடைய வீரியத்தை குறைக்குது. ஸோ இந்த யூரிக் ஆசிட் இருந்தால் என்ன ஆகும்னா, இது வந்து சிறுநீரக அமைப்பில் வந்து நச்சுக்களை உருவாக்கிடும். ஸோ அதனால் அந்த சிறுநீரக அமைப்பில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு, டீடாக்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திராட்சை ஜூஸ் உதவிகரமாகிறதுக்காக கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிறுநீரக கற்கள் உருவாவதற்கான வாய்ப்பை வந்து நீங்கள் முன்னாடியே குறைத்துக் கொள்ளலாம். ஸோ ஒருவேளை கிட்னி ஸ்டோன்ஸ் உங்களுக்கு உருவாகிறதாலும் அதை கரைத்து நீங்கள் வெளியேற்றிக் கொள்ளலாம். ஸோ அந்த கழிவு நீக்க மண்டல வேலை மிகச்சிறப்பாக உங்களுக்கு நடக்கும். எந்த விதமான சிறுநீரக தொற்று நோயும், சிறுநீரகம் தொடர்பான பாதிப்புகள், கழிவு நீக்கம் தொடர்பான பாதிப்புகள் எதுவுமே உங்களுக்கு ஏற்படாமல் நீங்கள் நலமோடு இருக்கலாம். தொடர்ந்து திராட்சை ஜூஸ் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.